வணக்கம் நண்பர்களே, சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் எங்க அம்மா அர்ச்சனா உயிரோடு தான் இருக்காங்க, எங்க மாமா கஸ்டடியில இருக்கிறாங்க அப்படின்னு உண்மை நம்ம அயலிக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல மாமாவை பிடிச்சி, ஏன் மாமா எங்க அம்மாவை என்ன கூட பார்க்க விடாம ஒரு கொடுமையை பண்ணிட்டீங்களே மாமா, எங்க அம்மா உயிரோடு தானே இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமா எலி, இதெல்லாம் மறைச்சனா உங்க அம்மா நலனுக்கு தான், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம நான் பாதுகாத்து வரேன் அப்படின்னு உங்க அம்மாவோட தலைமறைவு வாழ்க்கைக்கு அந்த வர்மாவுக்கு முடிவு கட்டணும், அதுக்காக தான்மா இதெல்லாம் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நான் எங்க அம்மா கையாலேயே அந்த வர்மாவுக்கு முடிவு கட்டுவேன் மாமா, என்ன நம்புங்க மாமா அப்படின்னு அந்த இடத்துல, மாமா நீங்க கவலைப்படம் தான், எங்க அம்மாவை மாதிரி நானும் ஒரு பெரிய அதிகாரி தான் அப்படின்னு அந்த இடத்துல தான் ஒரு அதிகாரி அப்படின்னு உண்மையை தன்னோட மாமா கிட்ட சொல்லி, என் அம்மா கையால தான் இந்த வர்மாவுக்கு முடிவு கட்டுவேன், இது என் மேல சத்தியம் அப்படின்னு அயலி சொல்லுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம அயலிக்கு ஒரு ராஜேந்திரன் மாமா மூலம் உண்மையை தெரிய வந்துடுது. நம்ம அம்மா நம்ம மாமா சம்பத்து அவங்க கஸ்டடியில தான் இருக்காங்க போலுக்கு, ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அன்றைக்கி அந்த ஆசிரமத்தில் நம்ம போய் பார்த்த நேரம் மாமா அங்கே நின்னாங்க, ஏதோ ஒரு உறவோ எனக்கும் அங்கேயும் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் திரும்ப போய் பார்த்த நேரம் அம்மா பேரில் அங்கே யாருமே இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். இதுக்கு ஒரு விட தெரியணும்னா கண்டிப்பாக மாமா சம்பத்தை பிடிச்சி விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு போய் எங்கள் மாமா இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல நேரம், போன வாரம் தாம்மா காலி பண்ணி போனாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல நேரம், அது என்னோட தாய் மாமா தான் அப்படின்னு சொல்ல நேரம், நீ தாய் மாமான்னு சொல்றதுனால நான் அந்த அட்ரஸ் தாரேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அந்த நபர் அட்ரஸை கொடுத்துறாங்க தன்னோட மாமாவுக்கு, மாமா அட்ரஸை. அதை வாங்கிக்கிட்டு நம்ம அயலி அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம அவங்க அம்மா அர்ச்சனாவை பார்க்குறாங்க. அது பயங்கர ஷாக், எங்கள் அம்மா உயிரோடு தானே இருக்காங்க, இவங்க இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ பெரிய போராட்டம், கடவுளே ஏன் எங்கள் அம்மா இப்படி ஒரு தலைமறைவு வாழ்க்கையை வாழறதுக்கு நல்லது செய்தோம், இப்படி ஒரு ஒளிஞ்சு வாழணும் அப்படின்னு ஒரு விதியை தூக்கி வச்சிருக்க கடவுளை, என்னன்னு கொடுமை பண்ண பெத்த பிள்ளைய வர அம்மாவை பார்க்க முடியாத நிலைமைக்கு மாற்றி வச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அவங்க மாமா சம்பத்தை பார்க்குறாங்க. ஏன் மாமா உங்களுக்கு ஈவு இறக்கம் என் மேலே கொஞ்சம் கூட இல்லையா, எதுக்காக அம்மா உயிரோடு இருக்க விஷயத்த இவ்வளோ நாள் எனக்கிட்ட மறைச்சிங்க, அவங்க பொண்ணு தானே, நான் எனக்கு அவங்க பார்க்கணுன்னே ஆசை இல்லாமல் இருக்குமா மாமா, எதுக்காக மாமா இப்படி செய்தீங்க துரோகத்தை அப்படின்னு கேட்க நேரம், அயலி புரிஞ்சிக்காம போய் பேசுகிறத, உங்கள் அம்மாவோட தலைமறைவு வாழ்க்கைக்கு யாரு காரணம், அந்த வர்மா தான் காரணம், உங்கள் அம்மா எப்படி வாழ்ந்தவ, ஆனால் இந்த நேரம் ஒளிஞ்சி நல்லது செய்தோம், ஒளிஞ்சி ஒளிவு தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமைக்கு ஆயிட்டு. இவ மட்டும் உயிரோடு இருக்க விஷயம் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த வர்மா காதுக்கு போயிடும். வர்மாவுக்கு என்னை பொறுத்தவரையில் இப்போவுமே சந்தேகம் வந்துடும். அவன் கண்டிப்பாக நம்ம அர்ச்சனா உயிரோடு இருக்கிறத விரும்ப மாட்டான், எதையாவது பண்ணிடுவான். அதுக்காக தான் என் தங்கச்சியை நான் பாதுகாக்குது என்னோட கடமை இல்லை அயலி, அதுக்காக தான் நான் மறைச்சி வச்சு வாழ்கிறேன். ஆனால் இந்த வர்மாவுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கணும், அது என்னோட திட்டம் தான், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல நேரம், மாமா நீங்கள் கவலைப்படாண்டா, நான் ஒரு பெரிய அதிகாரி, எங்கள் அம்மா எந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ அதே பொசிஷன்ல இன்னைக்கு நான் இருக்கேன். என்னது அயலி நீ ஒரு அதிகாரியா அப்படின்னு ஷாக்காவி நிற்கிறாங்க சம்பத்து. அப்பதான் மாமா உண்மையாட்டே நான் ஒரு அதிகாரி தான், எங்க அம்மாவோட இடத்துல நான் இருக்கேன், கண்டிப்பா எங்க அம்மா கையால தான் அந்த வர்மாவுக்கு முடிவு கட்டுவேன், இது என் மேலே சத்தியமாமா, நீங்க கவலைப்படாண்டாம், இது எங்க அம்மாவோட ஆசை, அதை நான் நிறைவேற்றி வைப்பேன். எப்படி வாழ்ந்த அம்மா கொலகாரி பட்டம், அதோட ஒரு பெரிய தீவிரவாத குரூப், அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா பேரில் இவ்வளோ கீழ்த்தரமாக கங்கணம் கட்டி விடுறதுக்கெல்லாம் யார் காரணமோ அவங்கள கண்டிப்பாக நான் பழி வாங்கணுமாம்மா, அதுக்கு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அர்ச்சனாவை கெட்டி பிடிக்கிறாங்க, அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அம்மா நான் உன்னை காணாமல் நான் தவிச்சது எனக்கு தான் தெரியும், நீ எங்கே இருக்க அப்படின்னு நான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன், நீ உயிரோடு இல்லைன்னு கூட நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு உன்னை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், இப்போவே இந்த விஷயத்த அப்பாட்ட சொல்லலாம், தப்பு
பண்ற அயலி, உங்க அப்பாட்ட இல்லை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்போதைக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்க மாமா சொல்றாங்க. நீ எப்போனாலும் உங்க அம்மாவை வந்து பார்த்துக்க, ஆனால் வேற யாருக்கும் உன்னை தவிர தெரியக்கூடாது, நீ இதை எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. நிச்சயமா மாமா உங்க ஆசையும் என் ஆசையும் நிறைவேறும். அந்த வர்மாவுக்கு எங்க அம்மா கையால முடிவு கட்டுவேன். எங்க அம்மாவோட தலைமறைவு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். எந்த மீடியாக்கள்ல எங்க அம்மாவை பற்றி தப்பா பேசினாங்களோ அந்த மீடியாவுக்குள்ளேயே வந்து எங்க அம்மாவை புகழக்கூடிய காலம் வருமாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்க அம்மாவை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க அம்மாவை இவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலிக்கு பயங்கர சந்தோஷம். எங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, நான் பார்த்துட்டேன், இனி நான் அனாதை இல்லை, எனக்கு நீ ஆள் இருக்கு அப்படின்னு வந்து நான் சின்ன வயசுல எங்க அம்மா எவ்வளோ வீரத்தை எனக்கு ஊட்டி ஊட்டி அழைத்தாங்களோ அதே வீரத்தோட இன்னைக்கு வர்மாவை எதிர்க்க அளவுக்கு நான் துணிஞ்சிருக்கேன்னா அதுக்கு எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து பார்க்குது, இந்த வர்மா எங்கே இருக்கான், அவன் யார், அவன் எப்படி இருக்கான், அவனை பிடிக்கணும், பொறி வச்சு அவனுக்காண்டி வலையை விரிக்கணும், எங்கள் அம்மாவை வச்சு அவனை போட்டுதெல்லாம் வைக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவை பக்குவப்படுத்தணும்னா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரித்திவிகாவுக்கு செமக்கடுப்பு. நம்ம ஒரு திட்டத்தை போட்டு இந்த கல்யாணம் அகிலாண்டேஸ்வரி அவமானப்படணும்னு நினச்சா இங்கே பார்த்தோன்னா பொன்னியே வந்து மணப்பெண் ஆகிட்டா, 2 பேரும் சம்மந்தி ஆகிட்டா. அவை அகிலாண்டேஸ்வரிக்கு ஏற்கனவே வந்து நம்ம அயலி மேலே பாசம், இப்போவும் வந்து இனி கூட கொஞ்சம் தான் கூடும், இதுக்கெல்லாம் நானே வழிவகுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அதே நேரம் கபிலனுக்கு அடடா இந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளாட்டா என்ன வர்மா விடமாட்டான் போல இருக்க, நான் எப்படி வந்து போட்டு தள்ளணும், அந்த அகிலாண்டேஸ்வரி இப்போ பொன்னியோட மாமியார் முறைக்கு ஆயிட்டா, இப்போ என்ன பண்ண, ஏதாவது ஒன்று நம்ம நினைச்சு செய்தா நம்மளுக்கே அது வினையா வந்து அமைஞ்சதுதே, இப்போ என்ன பண்ணணும்னே தெரியாதே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்மா நிச்சயமா அகிலாண்டேஸ்வரிக்கு நான் என்ன வச்சுதான் போட்டு தள்ளணும்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அடுத்த முறை நான் போட்டு தள்ளாட்டினா என் கதையை வர்மா முடிச்சிடுவான். இந்த தடவை நான் எஸ்கியூஸ் கேட்டு வர்மாயிட்ட இருந்து தப்பி வாழ்றேன். இப்போ இந்த அகிலாண்டேஸ்வரியை நம்ம கூட வந்து குடும்பத்தோட கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்ததெல்லாம் இந்த அயலி தான். அயலி நிச்சயமா வந்து அந்த ஏடி போலீஸா தான் இருப்பா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவளுக்கு வீரம் சாதாரண வீரம் இல்லை, எல்லாம் ட்ரைனிங் எடுத்து பெர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரு நபரால தான் இப்படி வந்து பண்ண முடியும். அப்படின்னா அயலி நிச்சயமா நம்ம தேடிட்டு இருக்க வர்மா தேடிட்டு இருக்க அந்த ஏடி போலீஸா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சாதாரணமா சிவாயையும் அயலியையும் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு எந்த சைடெல்லாம் இடி, அந்த சைடு வர்மா, இந்த சைடு அயலி, அதடா இந்த அகிலாண்டேஸ்வரி வேற அவள் வந்து என் கண்ணுக்குள்ளே நிற்க, நான் அவளை போட்டு தள்ள நேரம் தான் இந்த அயலி பெர்ஃபார்மன்ஸை போட்டு என்னை வந்து போட விடாமல் பண்ணிட்டா. இப்போ இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு சுயரூபம் எல்லாம் அக்காளுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், என் கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நிச்சயமா. ஆனால் நான் வந்து விட மாட்டேன், இந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளணும், என் உயிரே இந்த வர்மா போட்ட பிச்சை தான், அதுக்கு இந்த அகிலாண்டேஸ்வரி உயிரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம கபிலன் வந்து நிற்கிறாங்க. நம்ம அயலியை வந்து விடக்கூடாது, அந்த வர்மாய்க்கு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து துணிஞ்சிட்டாங்க.